கிரியேட்டிவ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. ஒரு 5 இயர்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அவர் கிரியேட்டிவ்லி அது ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரியில் ரொம்ப பிடிச்சிட்டு பாருங்க முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல், அந்த ஃபீல் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். கிரியேட்டிவ் ப்ரெக்னென்ட் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. சமீப காலத்தில் நிறையா படித்ததுனால என்னைக்கு உனக்கு இது நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கவரி செகண்ட் ஈவெண்ட்டில் வந்து லாஸ்ட் ஈவெண்ட் அது ரீதான் உங்ககிட்ட பேசணும். ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் நியூ டேலண்ட்ஸை நிறையா வெல்கம் பண்ணிட்டு ஒவ்வொரு மனுஷன் இந்த மாதிரி பார்ட்டிசிபெண்ட்லாம் வந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா டிஓ அப்படின்றது ரொம்ப வெல்கமிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன குறையும் மேக்ஸிமம் நம்ம பார்த்தா கேரளா அதுக்கு நாங்கள் தேடியெல்லாம் போகிறதுங்க அவைலபிலிட்டி யார் எடுத்தாங்களோ அதற்கு ஃபர்ஸ்ட் கேட்கல ராஜாக்கு இந்த ஏஜ் கரெக்டாக இருக்கும் நிற்கிறீங்களா? அதுதான் சொல்கிறேன். அப்போ யார் இந்த ஏஜில் இந்த ஏஜ் யார் கரெக்டாக இருப்பாங்க சொல்லுங்க. நாங்கள் வேற வழி இல்லாதனால போனோமே தேடியெல்லாம் போனதே இல்லை. அவைலபிள் பெட்டர் பார்க்குறோம். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து இந்த ஸ்டோரி ஓகே சொல்லிட்டாரு. இமீடியட்டா அவர் மனசு மாறத்துக்குள்ள படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? திடீர்னு வந்து யாராவது ஒருத்தருக்கு குழப்பமா சார் இந்த மாதிரி இருக்காது நாம எல்லாம் சட்டத்தை ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாங்க அப்படியே நிற்கும். 4 மாதம் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் சர்வைவல் ப்ராப்ளம் இந்த மாதிரி இதுக்குள்ள உண்மையாலுமே இருக்கும்போது டெஃபினட்டா நாங்க என்ன போகும். ஃபைனல் ரோல் சாப்பிட்ற சார்ஜிங் போது அது வரும்போது பிள்ளைக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்பயே அது கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க முடியும் போது மேலே பார்த்துட்டு அழுவாங்க. மேலே பார்த்துட்டு அழுவதுக்கு முன்னாடியே அப்படின்றது இந்த டிராமாவோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஓவன் போயிட்டோ அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து இது வரைக்கும் வந்துட்டு அப்போவே அந்த எல்லாருமே கிட்டத்தட்ட அழ ஆரம்பிச்சோம். போனதில்லை. அதுக்கடுத்து அவங்க மேக்ஸிமம் மேலே பார்த்துட்டு எப்பாடி அளவுக்கு போனாங்க. அந்த சீனில் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே சிங்களம் அந்த ட்ரோன் ஷாட்ல அது என்ன தோணுச்சுன்னா இந்த ட்ரோன் கேமரா வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக தான் இருந்துச்சு. பகவதி பெருமாள் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரம் இருந்துச்சு. பட் ஆனால் அது பார்க்கும்போது திருப்பி நம்ம அந்த டிஜிட்டல் இதை ரொம்ப டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வில்லேஜர்ஸ்க்கு நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா வில்லேஜர்ஸோட அவங்க ஐடியாஸ் கொஞ்சம் பின்னோக்கி இருக்குது அப்படின்றது ஒரு ரிமோட் ஏரியாஸ் இருக்குன்றதை கேப்சர் பண்ணாங்க. இந்த ட்ரோனுங்கிறத அவங்க பார்த்துட்டு பயப்படுறது வந்து லைக் காமிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு யதார்த்தமாக பயந்துருவாங்களா அப்படின்ற ஒரு வந்து அந்த தனிமையை வந்து அது இவங்க அம்மா செல்ஃபி சொன்ன விஷயம். அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுதான் எனக்கு ஃப்ரெண்டு அதாவது அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, படுக்கிற நேரத்துக்கும் தூங்குற நேரத்துக்கு நடுவில் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் இதுதான் எனக்கு ஃப்ரெண்டு, இதுதான் எனக்கு அம்மா தூங்கு அப்படின்னு அதான். அப்போ அதுக்கப்புறம் தான் நான் ஃபேனை வந்து ஒரு கேரக்டர்
எஃபெக்ட் பண்ணலாம். எனக்கு ஒரே ஒரு இந்த படத்தோட கதையில மையக்கருவம் நான் வாஸ்தவம் வாஸ்தவ கேரக்டர் ஒரு முடிவெடுக்கிறதே இந்த கதையை ஆமாம் அவருக்கு முடிவெடுக்கிற உண்மை கதை. நீங்க ஒரு எழுத்தாளரா இதை எப்படி மக்களிடம் கன்வின்ஸ் பண்ண முடியும் நீங்க நினைச்சாங்க? ஏன்னா இது கன்வின்ஸ் ஆகலைன்னா படம் அங்கேயே தொங்கின்னு விழுந்துடும். இந்த கதாபாத்திரம் அந்த முடிவெடுப்பது எப்படி அப்படி ஒரு முடிவெடுக்க அதை மக்களோட சேர்க்கலாம், ரசிகர்களுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி எந்த விதத்தில் தெரியும்? முதல்ல இருக்க கதைக்குள்ள இருக்க யூனிக்னஸ் உள்ள ஃபர்ஸ்ட் வந்தது இல்லை, அதுதான் யூனிக்னஸ். அது வந்துருச்சு, அது இதுக்குள்ள இருக்கு. அப்புறம் இவங்க கதையை கேட்கும்போது முதல்ல அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்ப, பண்ணிக்கிறேன்னு வாத்தியார் மூலமா கேட்கறப்ப இந்த பையன் மறுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு பேசும்போது அந்த அம்மா வேண்டான்னு சொல்றாங்க. இந்த முரண் இருக்குல்ல, இது வந்து படத்துக்கான கான்ஃபிளிக்ட், இது போகுது எனக்கு அப்படின்னு தோணுச்சு. கதையா அதாவது இவங்க முதல்ல இந்த யூனிக்னஸ் உள்ள வந்துருச்சு, இது பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அங்கே உள்ள போகும்போது ஸ்க்ரீன் பிளேக்கு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதான் நமக்கு பிடிக்கணும் அந்த விஷயம். அந்த நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் பிடிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிடலாம். நமக்கு முதல்ல பிடிக்கணும். ஸ்கூல் டீச்சர் வந்து கேட்கும்போது அவர் ஷேர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த திருமணம் செய்யணும் அந்த குழப்பத்தை ஒரு கன்னியாகுமரி மூலமாக அவருக்கு ஒரு நடைமுறைலாம் இருக்கு. அந்த திருமணம் குழந்தை அவர்கள் மூலியமா தான் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அதான் இப்போ கன்னியாஸ்திரி இல்லாம யார், அதாவது என்னவே திருக்குறள் ஒரு திருக்குறளா சொல்லாம இருக்க மாட்டாரு. அவரை வச்சு சொல்ல வச்சிருக்கேன். ஸோ யார் மூலமா கேட்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே, அப்ப உண்மையான இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு சிஸ்டர் வந்து இவனுக்கு மென்டரா இருக்கு. ஓகே, இவன் ரொம்ப அம்மா கல்யாணம் பண்ணிட்டு எண்ணம் வந்துருச்சு இவனுக்கு. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. எப்படி கேட்கறது? சி, இந்த மக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லாம விட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இடம் இல்லை. 2 hours 21 minutes எடுத்ததுக்கே கம்மி பண்ணு சொல்லி 2 hours 11 கொண்டு வந்தாங்க. ஓடிடியும் சேட்டலைட்டும் சேர்த்து. ஓகே, இது எல்லாம் சொல்லி மற்றதெல்லாம் சி, ஒரு அம்மா வந்து ஒரு பையன் அம்மாட்டா தனக்கு புத்தி வந்துட்டதுக்கு அப்புறம் சொல்ல அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு சொல்லுவேன். எப்படி நம்ம சொல்லிவிடுவோமா? எப்படி யோசிச்சிருப்பான்? யோசிச்சிருப்போம். ஃப்ரெண்டு சொல்ல விடலாமா, இல்லை சவுதுலாக்க வச்சு சொல்லலாமா, இல்லை வாய்ஸ் மெசேஜ் போடலாமா, இல்லை லெட்டர் எழுதி வச்சு போடலாமா, இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு இருக்காதுங்க. இப்படி நிறைய விஷயங்கள், அழகான விஷயங்கள்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார், சொல்ல முடியாது எல்லாமே. அப்படி இந்த கதையில இந்த விஷயத்தை நான் 2 விஷயத்துக்காக இந்த படத்தை சந்தோஷப்படுறேன். கேஸ் டேரக்டர் ஒன்று, ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஐ வாண்ட் டு கெட் மேரிட், அவன் வாயிலிருந்து ஓப்பனா சொல்லுவேன். நான் எல்லாரையும் கூட வாழணும், ஐ வாண்ட் டு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற இடம் இருக்குல்ல. இது தமிழ் சினிமாவில் புதுசுன்னு இருக்கு. ஒரு மகனு 2 பசங்களுக்கு அம்மா வந்து ஐ வாண்ட் டு கெட் மேரிட் இப்படி வாய் திறந்து சொல்றது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பொண்ணுக்கான உரிமைங்க. ஒரு பொண்ணுக்கான விஷயம் தனக்கு தான் செல்ஃப் லவ். எனக்கு நான் நேர்மையா இருக்கணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இதுக்காக நான் ப்ரௌடா இருக்கேன். ஒண்ணு. 2வது, இந்த ரீமேரேஜ்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் படத்தினுடைய இதே. இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, இப்ப இந்த வயசா, அதாவது இது மாதிரி ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருப்பாங்க, டிவோர்ஸியா இருப்பாங்க. அந்த பொண்ணு குழந்தை இருக்கிற ஒரே காரணத்துக்காக சொந்த அப்பா, அம்மா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, எரியப்பா எல்லாருமே அவங்க இந்த பொண்ணோட நிலைமை தெரியும், வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க பக்கத்து ரூம்ல ஒய்ஃபோட இருப்பாங்க.
அதாவது தெரியாம இல்ல, கண்டும் காணாம இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்க அவங்க? அவ்வளவுதான், வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க. டேய் நீ இல்ல அப்படி. அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த மேரேஜ்ங்கிறது அத்தியாவசியம்டா. அதாவது சாப்பாடு மாதிரி, தூக்கம் மாதிரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. மற்றபடி பொதுவா மக்கள்கிட்ட என்னன்னா, கல்யாணங்கிறது வந்து அந்தந்த ஏஜ்ல அது வரும்போது பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கான். அப்படி எல்லாம் கிடையாதுடா. பைத்தியம் முடிச்சு போயிடும்டா. இல்லைன்னா அது முக்கிய, சோறு மாதிரி தூக்கம் மாதிரி ஆணி அடிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம்டா அது. அப்படி சொல்லணும். அது யாரை வச்சு சொன்னா நல்லா இருக்கும்? ஓகே, அதுக்கு தகுதியே இல்லாத, இல்ல தகுதி இருந்தும் அதை செயல்படுத்தாத ஒருத்தர் வச்சு சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்படி வந்து உதாரணம் நான் தான். நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த கருத்துக்கு உதாரணம் நான் தான். 38 வயசுல மேரேஜ் பண்ணேன். ஒரு ஹேண்டிகேப் பண்ணேன். அதுவும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணேன். நான் ஐயர், அவர் தேவர். அது மட்டும் இல்லை, ஹேண்டிகேப்டு. 10 மணிக்கு இடையே தெரியாது, 1.5 மணி நேரத்தில் கல்யாணம் போகுது. அப்படி ஒரு, அதனால உண்மையிலே இது உண்மை கதையினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையிலே உங்களுக்கு ஒரு கிரேட் சல்யூட். என்னன்னா, பக்கத்து வீட்டுல பக்கத்து ஊரே வந்து எல்லாம் படுத்து சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இல்லைன்னா மருமகளை இவனுக்கெல்லாம் என்ன நல்ல இடத்துல நல்ல சாவே வராது தோணுது. உண்மை சார், உண்மை. எது அப்ப எது பிடிச்சி இருக்குது? அவன் சார்ந்த மதம், அவன் சார்ந்த ஜாதி, அவன் சார்ந்த அவன் படிக்கிற புக்கு, அவன் ஓட்டு போடுற கட்சி. நாம இங்கதான் கை வைக்கணும். அவன் மேல கோபப்பட்டு பிரயோஜனம். அதான் பெரிய